நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார். இவருக்கு வயது 92. கோவை மாவட்டத்தில் 1428 பயனாளிகளுக்கு ரூபாய் 48 கோடியே 98 லட்சம் ஊரக வளர்ச்சி முகமை மூலமாக கனவு இல்லங்கள் கட்டப்படுகின்றன. மதுக்கரை ஒன்றியம் நாச்சிபாளையம் ஊராட்சியில் கட்டப்பட்டு வரும் வீடுகளை கோவை மாவட்ட கலெக்டர் கிராந்திகுமார் பட்டி நேரில் ஆய்வு செய்து பயனாளிகளிடம் விசாரித்தார். உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நடக்கிறது. பிரயாக்ராஜில் வரும் 2025 ஜனவரி 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை மகா கும்பமேளா 45 நாட்கள் நடக்க உள்ளது. இதில் 43 கோடி பக்தர்கள் பிரயாக்ராஜ் வருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகா கும்பமேளாவையொட்டி IRCTC சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தற்காலிக சொகுசு குடியிருப்புகள் தமிழக பக்தர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் சில ஆண்டுகளுக்கு முன் மற்றொரு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் என தகவல். ஞானசேகரன் மீது 10க்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் வேகம்பூரில் ரூபாய் 50 கட்டணத்தில் இயங்கக்கூடிய ஐக்கிய நல மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித சிகிச்சைகளும் நோயாளிகளுக்கு பார்க்கப்படுகிறது. அறுவை சிகிச்சையும் செய்யப்படுகிறது. ஆம்புலன்ஸ் மற்றும் பார்மசி மற்றும் பிசியோதெரபி அனைத்து வித சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன என தகவல். அமெரிக்காவில் உள்ள 90 இந்தியர்கள் இந்தியாவில் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் விரதங்களை அப்படியே 41 நாள் விரதம் அனுசரித்து நடைபாதையாக தாங்கள் இருக்கும் நார்த் கரோலினாவிலிருந்து புளோரிடாவிற்கு பல 100 மைல்கள் உள்ள நிலையில் நடைபாதை யாத்திரையாக இருமுடி கட்டி நடந்தே சென்று ஐயப்பன் கோவிலில் விரதத்தை முடித்து ஐயப்பனை தரிசிக்கின்றனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.